அம்மாட்ட சொல்லுவேன், எப்படிமா நான் இல்லாம அவங்க இருக்கிறான். சோ எனக்கு இவதான். சோ அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட் இருந்தா நிலைமை ஆயிருக்காது அப்படிங்கிற விஷயத்துல நான் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, ஆனா எனக்கு எல்லாத்தவும் இப்ப யாரு கூட க்ளோஸா இருந்தா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அது தெரியல, நாங்க எங்களுக்குள்ள ஏதோ பேசி சிரிச்சிட்டு வந்திருக்கோம். திரும்பி போகும்போது நம்ம ஃப்ரெண்ட் அங்க நின்று இருக்கோம். அவ்வளவு பாடு அழுகி வந்துருச்சு. மறக்க முடியாது, அவ்வளவு அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட் மேல. ஓகே, ஹாய் 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 எஸ் ஹாய் கைஸ். ஓகே சார். ஹாய் கைஸ், நான் லக்ஷு, நான் உங்க ரேகா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்களை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குட்டியான vlog தான் நாங்க வந்து எடுக்க போறோம். பேசுமா? அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேரும் நடுவுல நிறைய டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அது என்ன பத்தி இவளுக்கு என்ன தெரியும், இவளை பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறது வந்து ஒரு கொஸ்டினா நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் வந்து நானும் அக்ஷு வந்து ரீல்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்துருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து vlogல இவன் என்ன பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கா, நான் இவளை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு வந்து ரெண்டு பேருமே வந்து ஓபன் டாக்கா வந்து பேச போறோம். பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். அது வந்து அவளோடது, இது வந்து என்னோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யாரு கேட்கலாம்? சரி, கேக்குதா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா வெளியே போன பிளேஸ் என்னது? அவ்வளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் வெளியில எங்கேயும் போனது இல்ல. நான் அம்மா அண்ணா கூட தவிர வேற எங்கேயும் நான் இது வரைக்கும் யாருக்கும் வெளியே போனது இல்ல. அப்படி கூட ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ் போனதுன்னா 11th வந்து எல்லாத்துலயுமே ஆல் கிளியர்ல எல்லாமே பாஸ் ஆயிட்டோம்னா சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு வந்து ரிசல்ட்டுக்கு வர முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு ப்ரே பண்ணிருந்தோம் ஜீசஸ் கிட்ட. சோ அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச் போனோம். நான் வந்து இவள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ அதை பத்தி சொல்லு. 11th வந்து நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு ஒரே குரூப் எடுத்துக்கிட்டோம். அதனால மீட் பண்ணிட்டோம், ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவு பேசிக்க மாட்டோம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனது வந்து இன்னுமே ரெண்டு பேருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு கேங்கா இருப்போம். அப்படியே ஒருத்தரோட இதெல்லாம் தெரிய எங்க ரெண்டு பேருக்கு நிறைய வந்து செட் ஆயிடுச்சு. எங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே விட்டு போறது, விட்டு கொடுக்கறது, இவளுக்கு ஒண்ணு வேணா நான் செய்யறது, எனக்கு ஒண்ணு வேணா இவ செய்யறது, ரெண்டு பேரும் வந்து ஒரே மைண்டா இருக்கும். அதுதான் வந்து மெயினா வந்து எங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒண்ணு சேர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். என்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு மனசங்கடம், நான் வந்து நிறைய பேரால ஹர்ட் ஆயிருக்கேன். அப்ப ஹர்ட் ஆகும் போது எனக்கு ஓப்பனா சொல்லி, சரி நீ சொல்லு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஒரு விஷயம் நான் சும்மா கேட்டே இருப்பேன். நான் பண்ணது தப்பா, என் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டிருக்கும் போது, இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஒரு இதா எப்பயுமே பாசிட்டிவா இருந்திருக்கா. சோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் லைஃப் பத்தி என்ன நினைக்கிறேன், அதுதான் என்னோட செகண்ட் கொஸ்டின். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னாவே வந்துட்டோம். ரெண்டு பேரும் வந்து அப்பையில இருந்து ரெண்டு பேருக்கு பிரிஞ்சு போய் மாட்டோம், ஒன்னாவே இருந்தோம். ஆனா அந்த தேர்ட் செம்ன்றது வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்து நிறைய எடுக்கணும், காலேஜ் வர முடியல. அந்த டைம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இல்லாம இருக்க மாட்டேன், இவெல்லாம் நான் இருக்க மாட்டேன். காலேஜ் எப்படி தனியா இருப்பா, சாப்பாடு வந்து ரெண்டு பேரும் வந்து கொண்டு போக மாட்டோம். கேண்டீன் போய் சாப்பிட போய் யோசிப்பேன், சாப்பிட்டுருப்பாளா. சில டைம்ல நான் கேட்பேன், அப்பல சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், எப்படிமா நான் இல்லாம அவங்க இருக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்ப என்ன நினைச்சேன்? ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை நான் எப்ப பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th தான் நான் பார்த்தேன். அப்ப பார்த்தப்போ இவங்களும் ஒரு 5 பேர் ஒரு குரூப்பா இருந்தாங்க, என்னையும் சேர்த்து ஒரு 5 பேர் தான். அப்ப அந்த 5 பேர்ல ஒரு ஆள் வந்து எனக்கு யதார்த்தமா நார்மலா எல்லாமே ஓப்பனா பேசுறதா தெரிஞ்சது இவதான். சோ எனக்கு இவதான். ஆமா, அப்போ ஒரு 5 பேரு ஒரு கேங்கா இருப்போம். அந்த 5 பேர்ல வந்து எங்க ரெண்டு பேரோட கேரக்டர் வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிருச்சு. என்னை பத்தி எல்லாமே அவளுக்கு புரியுற மாதிரி நானும் சொல்லிட்டேன், அவளை பத்தி எல்லாம் எனக்கு ஓப்பனா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓப்பனாவும் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்ப ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. சோ அதனால அந்த பாண்டிங் இப்ப வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான் என் ஃப்ரெண்டை பத்தி சொல்றேன். நல்ல ஒப்பீனியன் தான். ஸ்கூல் டைம்ல
இருந்து இப்ப வர நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறேன், அதை பத்தி சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டப்பே நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இல்ல எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு. 11th தான் பழக்கம். இப்போ ஒரு 4 years ஆச்சு நம்ம மீட் பண்ணி. ஸ்கூல் டைம்ல இருந்து இப்ப காலேஜ் வந்து முடிய போகுது. இப்ப வரைக்கும் எனக்கு வந்து அக்ஷு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கா. ஓகே, நம்ம ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத ஹாப்பியான மூமெண்ட்னா நிறைய இருக்கு. 2 வருஷம் தான் கூட ஒட்டுக்கா இருந்தாலுமே எனக்கு நிறைய சொல்றதுக்கு ஹாப்பியான மூமெண்ட் நிறைய இருக்கு. அந்த ஹாப்பியான மூமெண்ட் அந்த டைம்ல ஸ்கூல் டைம்ல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லஞ்ச் டைம் தான். ஏன்னா எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க சாப்பாடுலாம் கொண்டு போக மாட்டோம். எப்பயாவது அந்த சிக்கன் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் சாப்பாடு 2 பேர் கொண்டு வருவோம். இப்ப ரசம் அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். சாப்பாடுலாம் கொண்டு வராத அப்படின்றோம். அதனால சாப்பாடுலாம் இருக்காது. அந்த டைம் நாங்க கேண்டீன் சைட் போனாலும் அந்த புளி மாறும் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதை கூட்டு தொங்கி விளையாண்டுருப்போம். அதெல்லாம் நல்ல ஒரு ஜாலியான டைம். என் கூட இருக்கும் போது எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரோடு கிராஸ் பண்ண தெரியாது, பஸ் கரெக்டா ஏற தெரியாது, இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பா. ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன இந்த சைடு வருது, இவ இல்லைன்னா நானே இந்த சைடு வந்துடுவேன். இந்த சைடு வண்டி வந்தா நான் அந்த சைடு போயிடுவேன். நல்லா வந்து என்னை வந்து கைட் பண்ணி நல்லா பார்த்துப்பா. எது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லுவா. இவ கூட இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு செக்யூரா வந்து ஃபீல் ஆகும். எங்க வீட்டுல எப்படி நான் ஃபீல் பண்றேனோ அதே மாதிரிதான் வந்து அக்ஷய் கூட இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். ஸ்கூல் லைஃப் பிடிச்சிருக்கா இல்ல காலேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? உண்மையை சொன்னா ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ காலேஜ்ல வர்றது இல்ல, அவளுக்கு அவங்க ஃபேமிலியை பாக்குறதுனால அவங்க வீடு மாத்தி போயிட்டாங்க. அதனால அவனால காலேஜ் வந்து ரெகுலரா வர முடியாதனால காலேஜ் லைஃப் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளவுக்கு யாரும் செட் ஆகல, பிடிக்கல. ஒரு ஃப்ரெண்ட் தான் ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து எனக்கு பிடிச்ச பர்சன் யாரு? அக்ஷய்க்கு பிடிச்ச பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து அவங்க அண்ணா தான். எப்பவுமே சொல்லுவா எனக்கு அண்ணா பிடிக்கும். அண்ணாக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுவா. எனக்கு வந்து ரொம்பவே வீட்டுல அக்ஷுவை தவிர அவங்க வீட்டு சைடு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு மம்மி தான் பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டுல இருக்க ஒரு செல்லம் ஆகட்டும் ஃப்ரீடம் ஆகட்டும் எல்லாமே அக்ஷு வீட்லயே கிடைக்கும். அக்ஷுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச பர்சன் தான் அவங்க அண்ணா தான். கரெக்டா? என்ன எப்பயாச்சும் மிஸ் பண்ணிருக்கியா? மிஸ் பண்ணிருக்கேன், நிறைய இடத்துல மிஸ் பண்ணிருக்கேன். நிறைய பேரெல்லாம் ஹர்ட்டும் ஆயிருக்கேன். அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட் இருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற விஷயத்துல நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன். நிறைய பேராலையும் நல்லா ஒரு என்ன சொல்ற ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்கூல் டைம்ல இருந்து கூட இருக்க நம்ம ஃப்ரெண்டு காலேஜ்ல இல்ல அப்படிங்கிறப்போ இல்லாத டைம்ல நான் தனியா தான் இருந்திருக்கேன். அப்ப தனியா இருக்கா அப்படின்னு நம்ம கூட வந்து யாரும் இருந்ததும் கிடையாது. சோ அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட் இருந்தா நிலைமை ஆயிருக்காது அப்படிங்கிற விஷயத்துல நான் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து முன்னாடியே ஒரு இதெல்லாம் சொல்லிட்டா 4 வருஷம் எழுதிருக்கியா? சரி, ஓகே. நம்ம எவ்வளவு இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்? நாங்க வந்து 4 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இன்னும் எத்தனை இயர்ஸ் போகும்னு தெரியல. அது படி போயிட்டே தான் இருக்க போகுது. அவ்வளவுதான். எனக்கு பிடிச்ச ஃபுட் இவளுக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் பிரியாணி. அது நிறைய சாப்பிடுவா, அது பிடிக்கும். என் கூட இருக்க மறைக்க முடியாத விஷயம் ஏதாச்சும் சொல்லு. நிறைய இருக்கு. ஸ்கூல் டைம்ல வந்து நிறைய மெமரிஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி காலேஜ் டைம்லயும் இருந்துச்சு. மறக்க முடியாத மெமரிஸ்னா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நிறைய சிரிச்சது வந்து ஸ்கூல்ல வந்து கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருந்திருக்கா. எங்களுக்கு அது தெரியல. நாங்க எங்களுக்குள்ள ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்கோம். எங்களுக்குள்ள ஏதோ பேசி நாங்க பத்தி எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்போம். அந்த பொண்ணை பார்த்துதான் சிரிக்கிறேன்னு சொல்லி அவ ரொம்ப அழுத ஆரம்பிச்சு கிளாஸ் எங்க பக்கம் டார்கெட் ஆயிட்டாங்க. அப்ப கூட இவ சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணல. இவளை பார்த்தா எனக்கு சிரிப்பு நிக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பியான மூமெண்ட். அந்த நாள் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருந்தோம். அந்த சிரிப்பு வந்து இன்னுமே எங்களுக்கு அந்த மாதிரி சிரிப்பு வந்ததே இல்லை. அவ்வளவு சிரிச்சிருக்கோம். அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். மறக்க முடியாத விஷயம். நான் உன்னை அடிக்கடி யூஸ் பண்ற 2 வேர்ட்ஸ் சொல்லு. அடிக்கடி வந்து யூஸ் பண்றோம்னா மாப்பிள்ளை செல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவா. மாப்பிள்ளை விட இப்ப செல்லம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. நானும் அதான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச கலர். உனக்கு பிடிச்ச கலர் வந்து பிங்க். கரெக்டா? அடுத்து வந்து இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா எனக்கு எல்லாத்தவும் இவ யாரு கூட க்ளோஸா இருந்தா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஆனா நான் எதுவுமே வெளியே கான்செப்ட் பண்ணிட்டா சொல்லவும் மாட்டேன். அவ ஹாப்பியா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். அப்படி ஒரு மைண்ட் தான் எனக்கு. சோ அதை வச்சு இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஒரு ஆளதான் சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? 6th இருந்து எனக்கு 10th வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு. நல்லா பேசிப்போம் எல்லாம் பண்ணிப்போம். ஆனா இவ்வளவு பெயின் ஆகட்டும் சந்தோஷமாகட்டும் நல்லா ஷேர் பண்ணிக்க தெரியாது. எனக்கு மெச்சூர் தெரிஞ்சு வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா அது அக்ஷு தான். ஏன்னா சந்தோஷம் சோகம் எல்லாமே இவகிட்டதான் சொல்றேன்.
தேங்க்யூ. லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம், ஆனா வந்து நிறைய சொல்லிட்டான் பேசும்போது நிறையா. சோ என்னை எப்பயாவது மிஸ் பண்ணிருக்கியா அப்படிங்கறது தான் லாஸ்ட் கொஸ்டின். சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல அதோட கிளிப்பிங் வேணா ஆட் பண்ற பாத்துக்கோங்க. எப்பவுமே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். செகண்ட் இயருக்கு அப்புறம் இது வரைக்கும் மிஸ் பண்ணது இல்ல. இந்த செகண்ட் இயருக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆனதுனால மிஸ் பண்ணிட்டு தான். எப்படா காலேஜ்ல சான்ஸ் கிடைக்கும், எப்படா அவளை போய் பார்ப்போம். நான் என்ன கிளாஸ்ல 3 இயர் ஆயிட்டு நான் போயிட்டேன்னா எல்லா மேமும் எங்களை திட்டுற மாதிரி தான் இருப்போம் 2 பேருமே கிளாஸ்ல. ஏன்னா சிரிச்சுட்டு இருப்போம் 2 பேரும் சேர்ந்தா. இந்த டைம் நாளைக்கு காலேஜ்னா நைட்டே கிளம்பி வந்துருவேன். நாளைக்கு ஃபுல்லா அவளை சிரிக்க வச்சுட்டு வந்துடும். ஒரு நாள் தான் நம்மளுக்கு இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா அவளை சிரிக்க வச்சுட்டு வந்துடும். நிறைய ட்ரை பண்ணி நிறைய சிரிக்க வச்சுட்டு வந்துடுவேன். நான் வந்து ஸ்கூல் நடந்ததில்ல, நீ லேட்டா வந்து ஆமா நிறைய வரமாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அழுதுட்டு இருக்கா வந்துட்டியா அப்படின்னு நிறைய இன்னும் மெமரிஸ் அப்படின்னா ஒரு டைம் அதுவும் ஒரு மறக்க முடியாம, அதுவும் எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெண்ட் தான் அப்ப பெஞ்ச்ல உட்காந்துருக்கும். உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வரமாட்டான் இன்னைக்கு லீவ் அப்படின்னு அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா 9 தான் லாஸ்ட் டைம் ஸ்கூல் படிக்கும் போது. அப்ப அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. லேட் ஆகுறவங்க வந்து ஆப்சென்ட். அப்ப லேட் லிஸ்ட்ல வந்து முன்னாடி கேட்லயே நிக்க வச்சிருவாங்க லேட்டா வந்தா. இப்ப வருவாளா வரமாட்டாளா ஒன்னும் எனக்கு தெரியல. அப்ப நான் கதவே இப்படி பெஞ்ச்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன், இவ வருவாளா அப்படின்ட்டு. அப்ப இப்ப கடைசி வரைக்கும் இல்ல. அப்ப ஒரு 9:45 ஆகும்போது திரும்பி பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் அங்க நின்றுட்டு இருக்கா. அவங்கள பாடு அழுகே வந்துருச்சு. மறக்க முடியாது அவ்வளவு அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட் மேல. ஓகே ஓகே, இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்களோட vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வந்து vlog போட நாங்க ட்ரை பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டாடா, பை பை.